ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஜெனரேஷன். ஸோ IS-95 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இன்ட்ரீம் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து நம்ம CDMA 2000 பார்க்க போகிறோம். இது ஒரு 3G டெக்னிக். ஸோ இதுதான் ஃபைனல் டாபிக்கு. ஸோ இப்போ வந்து அப்கிரேடேஷன் இன் ஜெனரேஷன். ஸோ இப்போ ஜெனரேஷன் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறோம் 2G 3G 4G அப்படின்னா அல்டிமேட் எய்ம் என்னது? ஹை ஸ்பீட் டேட்டா வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அப்கிரேடேஷன் பண்ணுறோம். ஸோ CDMA இட் இஸ் ஏ ஹை ஸ்பீட் டேட்டா அண்ட் வாய்ஸ் நெட்ஒர்க்கு. ஸோ இட் இஸ் அ லோ காஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா GSM டெக்னிக்கில் வந்து இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா மொபைல் ஸ்டேஷனில் மொபைல் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் சிம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஒன்லி மொபைல் எக்யூப்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆல் சப்ஸ்கிரைபர் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா CDMA மாடுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமிலர் மாடுலேஷன் அனலாக் டெக்னிக். இது வந்து ஒரு டிஜிட்டல் டெக்னிக். அங்கே FDMA TDMA யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து CDMA கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மற்ற எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து IS-95ல நம்ம பார்த்தோம் சேனல்ஸ்ன்னு பார்த்தோம். 1.25 மெகாஹெட்ஸ் சேனல் ஒரு ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து 1.25 மெகாஹெட்ஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ இன் பிட்வீன் வந்து காட் பேண்ட்ஸ் 200 கிலோஹெட்ஸ் காட் பேண்ட்ஸ் இருக்கும் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அப்படி எல்லாமே பார்த்தோம். அது வந்து 2G. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3G வித் GSM ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே வந்து 3G நம்ம அப்கிரேட் பண்ண உடனே இந்த IS-95 ஸ்டாண்டர்டை வந்து GSM கூட சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ இது ஆஸ் யூஷுவல். ஸோ CDMA என்ன பண்ணுவோம்? ஹை வால்யூம் ஆஃப் வாய்ஸ் அண்ட் டேட்டா டிராஃபிக்கை வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ CDMA டெக்னிக்னா என்ன? ஸோ இந்த 1.25 மெகாஹெட்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஹோல் சேனல் அதில் வந்து so different users how they are differently differentiate between the users in the sense they will be uniquely coded, encoded and encrypted for transmission. So each users they will be uniquely encoded and encrypted, so for transmission of voice and data signals from the mobile station. So அதுதான் CDMA னா. ஸோ பேசிக்கு இதுதான். ஸோ ஃபார் ஹை ஸ்பீட் அண்ட் டேட்டா அண்ட் வாய்ஸ் நெட்ஒர்க்குக்காக CDMA டெக்னிக் போகிறாங்க. ஸோ ஹவு த டிஃப்ரெண்ட் யூசர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் அங்கே வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? GSM டெக்னிக்கில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? ஸோ ஹவு வி வில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் யூசர்ஸ்? இது புரியுதாப்பா? CDMAவுக்கும் GSMக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை? ஆன்சர் பண்ணுங்களா சார்? இதை இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஸோ இப்போ இந்த IS-95 பார்த்தோமே, அது ஞாபகம் இருக்கா? எஸ் சார். செகண்ட் டாபிக் IS-95 பார்த்தோம்ல. எஸ் சார். ஸோ அங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ GSMக்கும் IS-95 என்ன டிஃப்ரென்ஸ்னா மொபைல் சப்ஸ்கிரைபரில் இங்கே வந்து மொபைல் எக்யூப்மெண்ட் இருக்கும், தென் வி வில் பி ஹேவிங் சிம் இருக்கும் GSMல. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே GSM ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ IS-95னா என்ன சொல்லிடுறேன், ஒரு வந்து இந்த ரிலையன்ஸ் மொபைல் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் சொல்லியிருந்தேன்ல. ஸோ எல்லா சிம்மே இருக்காது. ஸோ ஈச் மொபைலுக்கும் ஒரு CDMA என்கோடட் இது இருக்கும், யூனிக் கோட்ஸ் இருக்கும் ஒரு ஃபோனுக்குமே. ஸோ டைரக்டாகவே ஃபோன் டு த பேஸ் ஸ்டேஷன் அந்த கால்ஸ் எல்லாமே வந்து ஸோ பிட்வீன் த மொபைல் ஸ்டேஷன் அண்டு பேஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ சிம்முன்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் இப்போ GSM டெக்னிக்கில் நம்ம ஏர்டெல், ஜியோ, இந்த மாதிரி வோடோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நெட்ஒர்க்ஸை. இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. உங்கள் எல்லா மொபைல்ஸும் யூனிக் கோட்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் எல்லா கால்ஸும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே. ஸோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இப்போ IS-95 ஸ்டாண்டர்ட்ஸில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ வாய்ஸ் இவ்வளோ தான் பண்ண முடியும்,
இவ்வளோ சேனல் இவ்வளோ டேட்டா தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு. ஸோ இப்போ வந்து தேர்ட் ஜெனரேஷன்ல ஃபார் சென்டிங் மோர் டேட்டா அண்ட் கெட்டிங் மோர் வாய்ஸ் கிளாரிட்டி. அதே மாதிரி ஹேண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் ரோமிங்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ IS-95 நான் என்ன சொல்லியிருக்கேன், மொபைல் சப்ஸ்கிரைபர்லேருந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான். அப்போ ஒரு செல்லுக்கு உள்ளார மட்டும்தான் கால் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ பக்கத்து செல்லில் இருக்க கால் வந்து நம்ம இப்போ ஒரு யூசர் வந்து பக்கத்து செல்லுக்கு போறாரு, அப்போ வந்து இந்த காலை வந்து கண்டினியூ பண்ணா ஹேண்ட் ஆஃப் ரெக்கார்ட் மட்டும் வேணும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறாரு, அப்போ அந்த ஹேண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து நம்ம IS-95 ஸ்டாண்டர்ட், தட் இஸ் CDMA 1 டெக்னிக், அதில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் 3G டெக்னிக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 3G டெக்னிக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும்னா வி நீட் டு சேஞ்ச் த ஹார்ட்வேர். சம் ஹார்ட்வேர் பார்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் அல்டிமேட் எய்மு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ புரியுதாப்பா? எஸ் சார். ஸோ அப்போ வந்து சிடிஎம்ஏனா இந்த ஸ்லைடில் வந்து நான் பேசிக் இதுதான். சிடிஎம்ஏ டெக்னிக் வந்து லோ காஸ்ட் டெக்னிக்கு ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஹை ஸ்பீடு டேட்டா, தட் இஸ் மோர் டேட்டா ப்ளஸ் வாய்ஸ் கிளாரிட்டிக்காக சிடிஎம்ஏ டெக்னிக் போகிறாங்க. ஸோ சிடிஎம்ஏ டெக்னிக்கில் வந்து எவ்ரி மொபைல் யூசர்ஸ் தே வில் பி யூனிக்லி கோடட். ஸோ ஈச் மொபைல் யூசர்ஸ் ஹாஸ் யூனிக் கோட்ஸு அண்ட் என்கிரிப்டட் சிக்னல்ஸ். ஸோ இதுதான் பேசிக் திங்கு. So now what is meant by CDMA 2000 அப்படின்றத பார்ப்போம். So CDMA it is a technology for evolution of IS-95 standards, அப்புறம் IS-95A to 3G services. So 2000ன்றது வந்து the year, எந்த இயர்ல அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. IS-95னா interim standard 95, during the year 95ல அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. So 2000ல they have upgraded the services to 3G. So the CDMA 2000 provides an evolutionary high data rate upgrade path from current users. So 2G is IS-95A, 2.5G is IS-95A. அதே மாதிரி similarly 2.75 IS-95B ன்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போர்ஷன்ல இல்லை, டைரக்டா we went for CDMA 2000. So that is 3G technique. So 2000 it represents the family of standards. So the standards 2.5, 2.75, 3G அந்த மாதிரி upgradation பண்ண they have given some unique names. So CDMA 2000, IS-95, IS-95A, IS-95B அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து 2000ல நான் என்ன சொல்லியிருந்தேன், we need to change hardware and upgradation of software. So இப்போ இந்த hardware partல வந்து they have included a new packet core network, PCN ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஆர்கிடெக்சர்ல ஒரு பேக்கெட் கோர் நெட்வொர்க்கை ஆட் பண்ணியிருக்காங்க. that allows the delivery of packet data with high speed and better security. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதுலப்பா? ஸோ ஹார்ட்வேர்ல வந்து பேக்கெட் கோர் நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர்ல என்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து எல்லா டெக்னிக்ஸுக்கும் ஜஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் கீ பாயிண்ட்ஸு, மற்றபடி எல்லாமே ரிமைன்ஸ் த சேம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ மல்டி கேரியர் மாடுலேஷன் இஸ் அப்ளைட் டு 3G வாய்ஸ் ஓரியன்டட் செல்லுலார் நெட்வொர்க்கு. ஸோ மல்டி கேரியர் மாடுலேஷன் டெக்னிக் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் மல்டி கேரியர் மாடுலேஷன் இஸ் ஹையர் டேட்டா ரேட்டு, ஸோ வைடர் பேண்ட்வித் இருக்கும், கான்சிக்வென்ட்லி பெட்டர் வாய்ஸ் குவாலிட்டி, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ பேக்வேர்டு கம்பேட்டபிலிட்டி வித் த IS-95 சிஸ்டம். அதுதான் 2G சிஸ்டம் கூட we need to have compatibility. ஸோ அந்த 2G சிஸ்டம் existing சிஸ்டம்ல இருந்து we need to upgrade, அவ்வளோதான். ஸோ அப்கிரேட் பண்ணக்குள்ள we will be getting higher data rate, wider bandwidth, better voice quality எல்லாமே கிடைக்கும். ஸோ we are using multi carrier modulation, that is 16 QAM digital modulation. ஸோ QAMனா quadrature amplitude modulation. ஸோ PSK னா phase shift keying, quadrature phase shift keying பார்த்தீங்க.
8 PSK technique which is used in edge technique. எட்ஜ்ல வந்து 8 phase shift keying நீங்க பாத்தீங்க. இங்க வந்து we are using 16 QAM modulation அவ்வளவுதான். So ஹார்ட்வேர்ல என்ன சேஞ்ச்னா we are introducing a new packet core network. ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்றோம், சேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் we are using 16 QAM digital modulation technique for transmitting the signal, for maximizing the data. Okay, so அதுதான் இங்கே சேஞ்ச். ஸோ வாட் ஆர் சிடிஎம்ஏ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சரில் ஹவு தேவ் இன்க்ளூடட், அப்புறம் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்குல்ல, அந்த காம்போனன்ட்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு டாபிக். So what are the CDMA family? So CDMA 2001H ல என்ன இருக்கும்? So CDMA 2001H EV DO, அதே மாதிரி CDMA 2001H EV DV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து CDMA 2001Hனா என்னன்னா, ஸோ டபுள் வாய்ஸ் கெப்பாசிட்டி அப் டு 307 kbps packet data speed, advanced services like MMS, games, location service, picture and music download எல்லாமே வந்து CDMA 2001Hல வந்து நம்ம பண்ணலாம் இந்த 3G டெக்னிக்ல. ஸோ தேவ் அப்கிரேட் செகண்ட் வந்து தேவ் அப்கிரேடட் ஃபார் ஒன்லி டேட்டா ஓரியன்டட், தட் இஸ் எவல்யூஷன் ஃபார் டேட்டா ஓரியன்டட். இது வந்து எவல்யூஷன் ஃபார் வாய்ஸ் அண்ட் டேட்டா சர்வீஸ். ஸோ அப்போ வந்து CDMA 2001Hல டேட்டா ஓரியன்டட்ல வந்து ஆப்டிமைஸ்டு பேக்கெட் டேட்டா சர்வீஸ் அப் டு 2.4 MBPS மெகாபைட்ஸ் பெர் செகண்ட். ஸோ 307 kilobits per secondல இருந்து they have increased the speed to 2.4 in CDMA 2001H EVDO. So it is always on service supporting internet and intranet purposes. So in the CDMA 2001H EVDV it will support, so evolution for data and voice services will provide integrated voice with high speed data services. So data service up to 3.09 megabytes per second. So for video conferencing, so using internet voice also it will be. So இதுல வந்து இந்த CDMA 2001H EVDVல வந்து இதெல்லாம் பாசிபிள். ஸோ ஹவு தேவ் அப்கிரேடட்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா சுப்பீரியர் வாய்ஸ் குவாலிட்டி, ஹை ஸ்பீடு டேட்டா, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ வி ஆர் ஆடிங் ஒன்லி PCN அண்ட் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன், இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி, ப்ரைவசி, அப்புறம் வந்து லோ காஸ்ட்டு, அப்புறம் மல்டி மோட் மல்டி பேண்ட் ரோமிங் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் பாசிபிள் இன் CDMA 2000. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சேனல் பொல்யூஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதான் நம்ம சொன்னோம். ஸோ இப்போ GSM டெக்னிக்கில் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அப்போ வந்து ஈச் யூசர்ஸுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சியை அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே வந்து CDMA டெக்னிக்கில் ஒரே ஃப்ரீக்வன்சி, பட் ஈச் யூசர்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிலே அவங்களோட கோட்ஸை வந்து நம்ம மாடிஃபைட் பண்றோம். அந்த PN சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கோட்ஸை வச்சு நிறைய யூசர்ஸை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா யூசிங் யூனிக் கோட்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரே ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும். ஸோ நிறைய கோட்ஸ்ன்றதுனால இந்த சேனல் பொல்யூஷன் வந்து அதிகமாகும். ஸோ தேர் ஆர் டூ மெனி சிக்னல்ஸ் ஃப்ரம் த செல் சைட்ஸ் இன் சப்ஸ்கிரைபர் ஃபோனு. None is dominant, so degrading cell quality, call quality. So அப்போ வந்து number of users increase ஆக இந்த IS-95லே நம்ம பார்த்தோம். So increasing the number of any number of users வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஒரு கோடு வச்சு any number of users வந்து நம்ம அக்கமடேட் பண்ணிக்கலாம். ஆனா number of users increase ஆக the interference level, degradation effect எல்லாமே குறையும். ஏன்னா பவர் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அந்த பவர் வந்து ஸ்பிளிட் அப் மோர் நம்பர் ஆஃப் யூசர் பண்ண என்ன பண்ணுன்னா கால் குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகிடும்.
ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்டர்நேஷ்னல் ரோமிங். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அனதர் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கு. ஸோ ஒன்லி 2000 CDMA 2000 வித் GSM ரேடியோ ஆர்கிடெக்சரை வந்து இது இன்டகிரேட் பண்ணியிருக்க அந்த ஆர்கிடெக்சர் மட்டும்தான் இட் வில் எஸ்டாப்ளிஷ் த இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த CDMA வித் GSM ரேடியோ ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம யூனிக் கோட்ஸ் ஃபார் மொபைல் யூசர்ஸ் கொடுத்துட்றோம், ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த கால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே வித்தின் த செல் இருக்கும். ஸோ ஃபார் அதர் நெட்ஒர்க்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வி நீட் டு ஹாவ் சம் நெட்ஒர்க் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கணுமா. ஸோ ஆஸ் இன் த GSM ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தோம்ல. ஸோ எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்ஸ் ஃபார் பேக்கெட்டு ஃபார் சர்க்கியூட் எல்லாத்துக்குமே வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், கேட்வே MSC. அதே மாதிரி இங்கே GGSN அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாமே எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்கில் எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்கில் இருந்து வர கால்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங். ஸோ இப்போ அதர் யூசர்ஸ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்கலாம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த CDMA டெக்னிக்கில் வி நீட் டு ஹாவ் சம் GSM எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் பாக்கெட் சுவிட்ச்டு டேட்டா, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பாக்கெட்டு அண்ட் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் சுவிட்ச்டு டேட்டா. இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ CDMA 2000 integrated with GSM will establish the international roaming facility. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிஸ் ஆஃப் CDMA 2000 பார்த்தோம். ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் இந்த ஆர்கிடெக்சர், ஸோ வாட் ஆர் த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தே ஹவ் ஆடட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ CDMA 2000 ஆர்கிடெக்சர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மொபைல் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து நெட்ஒர்க் எலமெண்ட்ஸ், நெட்ஒர்க் சப்ஸ்டேஷன் ஆஸ் இந்த GSMல நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த பேஸ் ஸ்டேஷன்ல வந்து BTS BSC இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த BSCல வந்து PCFன்னு ஒன்று ஆட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரியே PDSN அப்படின்றத ஒரு ஆட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஓவரால் கால்ட் அஸ் பேக்கெட் கோர் நெட்வொர்க். ஸோ இப்போ இந்த பேக்கெட் கோர் நெட்வொர்க்கு தான் வந்து இங்கே வந்து எப்படி இது பண்ணிக்கிறான், PCF இதுனா பேக்கெட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து PDSன்னா பேக்கெட் டேட்டா சர்வீஸ் நோடு. ஸோ இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இப்போ மொபைல் ஸ்டேஷன்னா என்ன, இங்கே சிம் இருக்காது, அதுதான் தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் எவ்ரிதிங் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த டிவைஸ். ஸோ அதே மாதிரி BTSோட யூஸ் என்ன, இங்க இருந்து ஆரிஜினேட் பண்ற கால் எல்லாமே வந்து இது ஆண்டனா வில் ரிசீவ் ஆர் டிரான்ஸ்மிட். ஸோ அந்த பர்பஸ் தான் BTS. ஸோ சிமிலர்லி BSCயோட இது என்னன்னா, இந்த கால் எல்லாமே இந்த BTS மூலயமா BSCக்கு ரிசீவ் ஆகும். ஸோ BSC வில் டிசைட் வெதர் டு எஸ்டாப்ளிஷ் த கால் ஆர் நாட். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் BTS எல்லாமே வந்து BSC பண்ணோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ மொபைல் ஸ்டேஷன் இட் இஸ் அ சப்ஸ்கிரைபர் எக்யூப்மெண்ட் which can originate and receive call. So BTSனா என்ன, it will transmit and receive radio signals. So base station controllerனா என்னன்னா, base station transfer stationோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், கால் கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் பண்ணோம், மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹேண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணோம். ஸோ பவர் கண்ட்ரோல் பண்ணோம், ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ தட் இஸ் ஹேண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இது பண்ணும். தட் இஸ் லொகேஷன் மேனேஜ்மெண்ட், மொபிலிட்டி, லொகேஷன், பவர் கண்ட்ரோல், ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து BSC பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்றோம் BSCல, PCFன்னு பேக்கெட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதுலப்பா, இது வந்து ஜென்ரல் தான் எல்லாத்துக்குமே. நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணவா? எஸ் சார். எஸ் சார். இங்கே பேக்கெட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். ஸோ PCF இம்ப்ளிமெண்ட்ஸ் த ரேடியோ பேக்கெட் கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்.
So because of the shortage of radio resources, some radio channel should be released when subscriber do not send or receive. அப்ப இந்த PCF என்ன பண்ணா, so first we will see the packet data service node. So packet service data node னா என்னன்னா, இங்க பாருங்க. ஸோ ஒரு மொபைல் யூசரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் இது. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்ல இருந்து ஒரு மொபைல் யூசர் வந்து இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஸோ த்ரூ பிடிஎஸ்என் மூலயமா என்ன பண்ணா இந்த நெட்வொர்க் வந்து இங்க வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் PCF will decide. ஸோ எந்த எம்எஸ்க்கு எந்த பர்டிகுலர் எம்எஸ் த்ரூ PDSN FA ஃபாரின் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோம் அக்சஸ் ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ த்ரூ திஸ் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் வந்து PDSN மூலயமா வரும். PCF will decide. ஸோ எதுக்கு நம்ம கொடுக்கணும், ஹவு மச் சேனல் we need to allocate. இந்த மொபைல் யூசர் வந்து இந்த மொபைல் யூசர் பிஸியா இருக்காரா ஃப்ரீயா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ஸ். ஸோ இப்போ சம் மொபைல் யூசர்ஸ் இப்போ அந்த ஒரு செல்லு உள்ளார ஒரு மொபைல் யூசர் எந்த அந்த சேனலை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்க, அந்த சேனலை வந்து எந்த மொபைல் யூசர் பிஸியா இருக்காரோ அவருக்கு அலோகேட் பண்றோம். ஸோ அந்த ஒர்க்கை PCF பண்ணோம். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல இருந்து வர டேட்டாவை வந்து PDSN கண்ட்ரோல் பண்ணி PCFக்கு அனுப்பும். ஸோ அதுதான் ஒர்க்கிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ PCF என்ன பண்ணும், implements the radio packet connection management. So packet connection management PCF பண்ணோம். Because of the shortage of radio resource, some radio channels should be released when subscriber do not send or receive. அப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு ரேடியோ சேனலை வந்து ஃப்ரீயா வச்சுக்கும். ஸோ இட் வில் ஃபைண்ட் த ஆல்டர்னேட் பாத். சேனல்ஸ் அவைலபிளா இருந்தா அந்த பர்டிகுலர் சேனல்ஸை வந்து அலோகேட் பண்ணும். சேனல்ஸ் அவைலபிள் இல்லைன்னா எந்த யூசரோட சேனல் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த சேனலை அலோகேட் பண்ணி ஒரு மொபைல் யூசருக்கு பேக்கெட்ஸை சென்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பேக்கெட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பேக்கெட் டேட்டா சர்வீஸ் நோடு. ஸோ PDSN implements the switching of packet between different mobile subscribers. So one PDSN can be connected to multi PCFs. So நிறைய PCFs can be connected to one PDSN. So it is the interface between the radio network and packet data network. அப்ப so this is the radio network. ஏன்னா வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எவ்ரிதிங் இங்க நடக்கும். ஸோ இது வந்து பேக்கெட் நெட்வொர்க். ஸோ டேட்டா அப்ப இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் பேக்கெட் அண்ட் ரேடியோ நெட்வொர்க். ஓகே, ஸோ ஹோம் ஏஜென்ட்னு இருக்கு. ஸோ ஹோம் ஏஜென்ட்னு இங்க பார்த்தோம். ஸோ ஹோம் ஏஜென்ட்னா சிமிலர் டு ஹெச்எல்ஆர். ஹெச்எல்ஆர்னா என்ன, சப்ஸ்கிரைபர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஹெச்எல்ஆர்ல சேவ் ஆயிருக்குமா, அதே மாதிரி விஎல்ஆர்ல என்ன சேவ் ஆயிருக்கும், டெம்பரவரி இன்ஃபர்மேஷன். ஒரு மொபைல் யூசர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா அவரோட கரண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், தட் இஸ் கரண்ட் டெம்பரவரி அட்ரஸ் வந்து விஎல்ஆர், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் விஎல்ஆர்ல இருந்து கிடைக்கும். ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர்ல அவரோட ஃபுல் சப்ஸ்கிரைபர் இன்ஃபர்மேஷன்லாம் ஹோம் லொகேஷன்ல கிடைக்கும், ரெஜிஸ்டர்ல கிடைக்கும். ஸோ சிமிலர்லி ஹோம் அக்சஸ்னா it is similar to HLR in mobile network. இது வந்து பேக்கெட் சர்வீசஸ் கிட்ட இருக்கா, இங்க பாருங்க. so it is packet services. so அப்போ வந்து it is as similar to HLR in the mobile network. so இங்க கால்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகும், இங்க பேக்கெட்ஸ் டேட்டாஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகும். so it is home access for packet data. so the agent locates at the place where the mobile node opens its account, receives the mic on பண்ணு, எங்க இது mic on பண்ணு வாங்க. ஹேமாவதி ஸோ இப்போ வந்து அந்த ஹோம் ஏஜென்ட்னா என்னப்பா, இட் இஸ் சிமிலர் டு ஹெச்எல்ஆர், ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர்ட் இன் த மொபைல் நெட்வொர்க்.
So it broadcasts the accessible information of the mobile network, set up the tunnel between foreign access and home access. So transfers the data from other computer to mobile network via the tunnel. So அப்ப வந்து ஹோம் ஏஜென்ட்னா என்னன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் பா, இது வந்து மொபைல் நெட்வொர்க். ஸோ நம்மளோட மொபைல் நெட்வொர்க் ஹோம் நெட்வொர்க். ஸோ அப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்ல இருந்து ஒரு டேட்டாவை வந்து ஹோம் நெட்வொர்க்கு ஐடென்டிஃபை பண்ணி சென்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஹோம் அக்சஸ். இட் இஸ் சிமிலர் டு ஹெச்எல்ஆர் ஆபரேஷன் இந்த மொபைல் நெட்வொர்க். அவ்வளோதான்ப்பா ஹோம் அக்சஸ்லாம். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது இது எல்லாமே நீங்கள் வந்து ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சரை படிச்சது தான். ஸோ மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னா என்ன? ஸோ எம்எஸ்சி இம்ப்ளிமெண்ட்ஸ் த சர்வீஸ் ஸ்விட்சிங் பிட்வீன் காலிங் சப்ஸ்கிரைபர் கால்டு சப்ஸ்கிரைபர். ஸோ யார் கால் பண்ணாங்க, யாருக்கு கால் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இட் வில் எஸ்டாப்ளிஷ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் திஸ் காலிங் அண்ட் கால்டு சப்ஸ்கிரைபர். ஸோ ஒரு எம்எஸ்சி இட் வில் பி கனெக்டட் டு மல்டிபிள் பிஎஸ்சிஸ். அப்புறம் எம்எஸ்சி ப்ரொவைட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ரேடியோ நெட்வொர்க் அண்ட் PSTN. So that is external networks. So this is the radio network, this is the external network. So it is the interface between two networks. So multiple BSC connected to MSC. So MSC it will handle, so NSC என்ன பண்ணும், so it will be handling all network functions நம்ம GSM ல பார்த்தோம். Then the called party, யார் கால் பண்ணாங்க, காலிங் பார்ட்டினா it will establish the communication. ஸோ அதுதான் வந்து எம்எஸ்சியோட ஒர்க்கு. அதே மாதிரியே விஎல்ஆர்னா என்ன, ஹெச்எல்ஆர் இல்லைன்னா யூனோ. ஸோ விஎல்ஆர் இட் இஸ் த டைனமிக் டேட்டாபேஸ், ஸ்டோர்ஸ் த டெம்பரவரி இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல் டேட்டா நெசசரி டு செட் அப் கால் கனெக்ஷன்ஸ் of the roaming, that is moving subscriber in the local MSC. So similarly home location register na all subscriber informations are stored in a database that is called as HLR. So it will have the MS location information, international mobile subscriber information, authentication center. So all encryption process, everything it will be carried out in HLR.